ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ண போறோம். இந்த ரெசிபி பண்றது ரொம்ப ஈஸி. இதை எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் அந்த சிக்கனுக்குள்ளே போய் மசாலாலாம் நல்லா வேகும், அந்த கிறிஸ்பி கிடைக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லா நமக்கு கொடுக்கும். அப்படின்னா தான் சிக்கன் நல்லா குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம கறி அலசியாச்சு. அதை இப்போ நம்ம பிளேட்டில் தனியாக எடுத்து வைக்கிறோம். அலசின கறியை ஓகே. இப்போ சிக்கன் ரெடி. ஃபஸ்ட்டு 1/2 kg சிக்கன், 1/2 கிலோ சிக்கனை நல்லா சின்னதாக சாப் பண்ணி அதை நான் ஒரு வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நல்லா சின்னதாக சாப் பண்ணி அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 சிட்டிகை ஸ்பூன் ஜீரகம், 1 சிட்டிகை ஸ்பூன் சோம்பு, 1 சிட்டிகை ஸ்பூன் மிளகு, 2 பல்லு வெள்ளைப்பூண்டு, 2 முழு வெள்ளைப்பூண்டு, பட்டை மிளகாய் கொஞ்சம் சிறிதளவு, வேறு கருவேப்பிலை கொஞ்சம் நமக்கு ஸ்பைசிக்கும் ஒரு ஃப்ளேவருக்கும் மிளகாய், பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர். இப்போது இதெல்லாம் நம்ம தனியாக வச்சுப்போம். பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடுறோம், ஜீரகத்தை போட்டலாம். அதில் ஜீரகத்தை போட்டலாம். ஓகே. அடுத்து கொஞ்சோண்டு சோம்பு, ஓகே. அடுத்து மிளகு எடுத்து வச்சிருக்க மிளகு அப்படியே, ஓகே. கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டால் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லா அந்த சிக்கனோட கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது ரொம்ப. அதே மாதிரி காலையில் ஈஸியாகவும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஃபுட்டாகவும் இருக்கும், லஞ்சுக்கும் நல்ல லஞ்சாகவும் இருக்கும். நிறையா பர்பஸான ஒரு டிஷ்ஷு தான் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். மிளகாவே நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பூண்டு ஆட் பண்ணுறோம். நல்லா தோல் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பட்டை மிளகாய் இதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதெல்லாம் நம்ம வந்து அரைக்க போகிறோம். அரைச்சி நல்லா ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணோன்னா ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கும். இதை வச்சு தான் இப்போ நம்ம ரெசிபியை ஆரம்பிக்க போகிறோம். இப்போது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஆட் பண்ணிட்டோம். இதை நம்ம அரைக்க போகிறோம். ரொம்பவும் பேஸ்ட் பண்ணக்கூடாது, ரொம்பவும் நொறுன்னு இருக்கக்கூடாது, மீடியமாக அரைக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த சிக்கனும் இந்த கண்டென்ட்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான ரெசிபி ரெடி. ரெசிபி மீன்ஸ் நம்ம ஆட் பண்ண மசாலா ரெடி. பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது. நல்லா நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப தூளாகவும் நொறுன்னும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. இப்படி போட்டால் தான் அது நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகும்.
மிக்ஸ் ஆகி நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லா ஃப்ளேவரிஷாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடலாம். இப்போ நம்ம டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் இது மேலே வைக்கிறோம், பேன் இதில் வைக்கிறோம். அடுப்பு நல்லா சூடாயிருச்சு. நம்ம நல்லா செக்கில் ஆட்டின பியூர் நல்லெண்ணெய் இதில் ஊற்றுறோம். இது பியூர் நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லா அந்த கிராமத்து சமையல் ருசி நல்லா பக்குவமாக நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ கடுகு நல்லா பொரியுது. லைட்டாக வாசத்துக்கு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சோண்டு ஜீரகம். இப்போ நம்ம ஏற்கனவே போட்டோம், அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் பட்டை மிளகாய் போடுறோம். போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஆட் பண்ணுறோம். லைட்டாக இது கிண்டி விடுறோம், இல்லைனா மிளகாய் எல்லா சைடும் நல்லா வேகும். வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். 2 வெங்காயம் ஆல்ரெடி சொன்னேன், அதை அப்படியே நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறோம். நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி நல்லா வதங்க விடணும். வெங்காயம் வதங்குறதும் இந்த மசாலா ஆட் பண்ணுறதும் இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் லைட்டாக பெப்பர் பொடியும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி லைட்டாக இதை கிளறோம், மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா. ஓகே, இப்போது இதை நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிசைஞ்சாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மஞ்சள் பொடி வித் பெப்பர் பொடி ரெண்டும் சேர்த்து. இப்போது இதை நம்ம ஆல்ரெடி வதக்கிட்டு இருக்கிற மசாலாவில் இந்த சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட இந்த சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகுது. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் மீதி பாதி நல்லா இது சிக்கன் வெந்து வந்தாலே அது சூப்பராக இருக்கும். இதோட லேசாக இது பண்ணி தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இது இப்போ நல்லா வேகணும். சிக்கன் இப்போ நல்லா வேகணும். வெந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை டிஷ் ரெடி. இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். வாவ், நல்லா வேகுது, நல்லா கலரும் கொடுக்குது. நம்ம பண்ண பெப்பர் சிக்கன் லைட்டாக ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். ஓகே, நம்ம இன்னொரு தடவை கிளறி விட்டுக்கிறோம். கிளறி பாருங்க இப்படி வந்திருக்குன்னு. நல்லா சிக்கனும் வெந்து இது கொஞ்சம் இந்த தண்ணி வற்றி வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா வெந்திருக்கு. வெந்து நல்லா மசாலாவும் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம போட்ட ஆனியன், ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்,
மசாலா எல்லாமே நல்லா சிக்கனில் வந்து நல்ல ஒரு கண்டென்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். சாப்பாடுக்கு ரெடி. வாவ், இதோட வாசனையும் செம்மையாக இருக்குது. கம்மன்னு ஸ்பைஸியாக இருக்குது நல்லா. இப்போ நம்ம இந்த இதை பவுலில் சர்வ் பண்ணி வச்சாச்சு. நல்ல ஒரு வாசனையாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. கம்மன்னு வாசம் அடிக்குது. நம்ம சாதம் போட்டு அதுக்கு பருப்பு ஊற்றி நம்ம செஞ்சு வச்ச சிக்கன் பெப்பர் ஃப்ரையை எடுத்து சாப்பிட போகிறோம். நல்லா டேஸ்டாக இருக்குது. ரொம்ப திருப்தியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. உண்மையிலே இதை நான் செஞ்சதை விட நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு உணவு. இந்த பருப்பு சாதத்துக்கும் பருப்புக்கும் இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்குது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.